இதுக்கு எத்தனை டயருங்க? இதுக்கு வந்து 6 டயருங்க. 6 டயர். வந்து திருப்புறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான் இல்லைங்களா? ஆமாம், பழகிக்கிட்டால் அது ஈஸி தான். நான் பழகணும் புதுசாக அப்படின்னா எங்கே போய் பழகலாம்? அதுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது கண்ணூரில், இல்லை இங்கே கூட பழகலாம். இப்போ எனக்கு பழகணும்னா இங்கே வந்து உங்கள்கிட்ட பண்ணா பழகிக்கலாம். ஒரு வருஷம் ஓட்டினா பழகிக்கலாம் இல்லைங்களா? இப்போ ட்ரெயின் மட்டும் ஓட்டணும் அப்படின்னா ஒரு 5 மாதத்தில் கற்றுக்கலாம். மற்றபடி ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா நாமளே பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு வருஷம் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு, ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூமு மேலே இருக்குது, இப்போ பூமை டவுன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே. இப்போ வந்து இது வந்து ஸ்டேரிங் லிவரு சரிங்களா. இப்படி முன்னாடி தந்தா லெஃப்ட்டு, இழுத்தோம்னா ரைட்டில் கட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூமு அந்த முன்னாடி இருக்குல்ல, இப்போ இழுத்தோம்னா மேலே வரும், இது முன்னாடி தள்ளா கீழே டவுன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பூமு. அந்த இப்போ இழுத்தோம்னா உள்ளே வரும், இப்படி தள்ளா வெளியே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா விஞ்சு மோட்டரோட சிஸ்டம். அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அது இறங்கும் சரிங்களா. இழுத்தோம்னா ஏறும், தள்ளினா முன்னாடி இறங்கும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீர் போட்டாச்சு, வண்டி மூவ் பண்ணால் போகும். இப்படி இழுத்தோம்னா ரைட்டில் வண்டி கட் ஆகும். ரைட்டில் கட் ஆகும், தள்ளனா லெஃப்ட்டு கட் ஆகும். இது மூவ் பண்ணுறது கொஞ்சம் தெரியணும். ஆமாம், ரிவர்ஸ் போட்டாச்சு, ரிவர்ஸ் வருது. ஓகே. இன்னொன்று இருக்குது. இந்த கீர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வெயிட் தூக்கிட்டு போகும்போது பின்னாடி தள்ளிக்கணும், மெதுவாக போகும் சரிங்களா. மிஷின் வேலை செய்யும்போது மட்டும், மற்றபடி ரோட்டில் போகும்போது ஐயில் போட்டுக்கலாம் சரிங்களா. இது முயல் ஸ்பீடில் போகும், இது வந்து ஆமை ஸ்பீடில் போகும். ஆமாம், அவ்வளோதான் வேலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் ஜேசிபி, டிராக்டரு, புக்லைன், இந்த மாதிரி இயந்திரங்கள் இயக்கிறது, இயந்திரங்கள் செய்கிற கம்பெனிகள், இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி கிரெயின் சர்வீஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். சொல்லுங்கள். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகண்ணா. பேர், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க? என் பேர் ராஜேந்திரன். எங்கள் கோயம்புத்தூர் ஃபீல்டில் வந்து ஒரு 10 வருஷமாக அங்கே தான் இருக்கேன் சரிங்களா. இப்போது க்ரெயின் ஆப்ரேட்டிவ் வந்து கற்றுக்கிட்டு அந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் சரிங்களா. இதுதான் நம்ம ஓன் ஒர்க்கு, இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். 18 வருஷம் அனுபவம் உள்ள. உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர்? நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 15 வருஷமா. உங்களுக்கு சொந்த ஊருங்க? சொந்த ஊர் திருவண்ணாமலை. உங்களுக்கு? மேட்டூர் டேம். சேலம். ஓகேண்ணா. இப்போ 18 வருஷம் அனுபவம் இருக்குது இல்லைங்களா. இப்போ எங்கே கற்றுக்கிட்டீங்க? இது நான் எப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஹெல்ப்பராக போய் தான் கற்றுக்கிட்டேன். ஒரு அண்ணா கூட போய் தான் கற்றுக்கிட்டேன். அப்படியே ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு அதை கற்றுக்கிறதுக்கு. அப்புறம் பரவாயில்ல, அப்படியே படிப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி ஓரளவுக்கு வந்திருக்கேன். 5 வருஷம் ஆச்சுங்களா கற்றுக்கிறது? 5 வருஷம் ஒரு 1.5 ஹவர்ஸ். 1.5 வருஷத்தில் கற்றுக்கிட்டீங்க. ஓகேண்ணா. இப்போ இது கற்றுக்கிறதுக்கு பேசிக் நாலேஜ் எதுவும் தேவைங்களா? இந்த மாதிரி படிப்பு, இந்த படிப்பு கார் ஓட்ட தெரியணும், இந்த மாதிரி ஏதாவது பேசிக்? அதெல்லாம் கிடையாது, படிப்பே தேவையில்லை. கற்றுக்கணும் ஆர்வம் இருந்தால் போதும். யார் வேணாலும் கற்றுக்கலாம். சரிங்கண்ணா. இதுக்கு தனியாக லைசன்ஸ் இருக்குங்களா? தனியாக இருக்குது. எல்என்டி கம்பெனியில் கேட்பாங்க ஹைட்ராலிக் லைசன்ஸ் போகிற மாதிரி. மற்றபடி நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கு வந்து நம்ம 6 வீல் டிரைவிங் லைசன்ஸ் தான், ஹெவி இருந்தால் போதும். இதுக்குன்னு தனியாக லைசன்ஸ் தேவையில்லாம் கிடையாது. சரி, ஓகேண்ணா. இப்போ நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குண்ணா? இது வந்து அன்னூரில் இருந்து நம்ம காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் கணேஷ்புரங்கிற ஏரியாவில் லொக்கேட் இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ மிஷின் வந்து இருக்காங்க இங்கே? வந்து எவ்வளோ கிரேன் இங்கே இருக்குது? எஸ்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 டன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வண்டி இருக்குது. 16 டன்னில் வந்து ஒரு 4 இருக்குது. அப்புறம் 40 டன்னில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய வண்டியில் வந்து 60 டன் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 150 அடி ஹைட் வரைக்கும் அது போகும். அந்த வீக்கில் ஒன்று.
என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் நம்ம வந்து கிரேன் வந்து பயன்படுத்துகிறோம்? இப்போ வந்து மிஷினரி பெரிய பெரிய கம்பெனியில் மிஷின் தூக்குறதுலேருந்து கிணத்துல வந்து மண் எடுக்கிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆல் ஒர்க் இதில் பண்ணிக்கலாம். ஜெசிபியில் வந்து மண் தள்ளலாம், நம்ம ஊக்கில் வந்து எவ்வளோ வெயிட் வேணாலும் நம்ம தூக்கி மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கிறதுல. கெப்பாசிட்டி வந்து ஒரு வண்டிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம். ஒரு கம்பெனிலேருந்து மிஷினரி வெயிட்டான மிஷினரி தூக்கி வைக்கிறதுக்கு லோடிங் அன்லோடிங்க்கு இது வந்து பயன்படும். ஆமாம். இல்லைங்களா? ஆமாம். இங்கே வந்து அதிகமான வண்டியை வச்சுருக்காங்க. எதனால் இங்கே வந்து அதிகமாக வண்டி வச்சுருக்காங்க? இங்கே வந்து கம்பெனி கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் அப்பையிலேருந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 25 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கார் எங்கள் ஓனரு. அவருக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. அதனால் நிறைய கம்பெனி இருக்கிறதுனால இத்தனை வண்டி வச்சு, ஏன்னா நம்ம ஒரு 2 வண்டி ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அடுத்த கம்பெனி கேட்கும்போது நம்ம கொடுக்க முடியாமல் போயிடும். அது அந்த மாதிரி அவர் இல்லை. வண்டி எப்பயுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம கஸ்டமர் கேட்டோன்னா டக்குன்னு அவர் டெலிவரி பண்ணிடுவார். அதுக்காக வீட்டில் நிறைய வச்சுருக்கோம். எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு அழைப்பு வரலாம். 24 ஹவர்ஸ் எப்போனாலும் போகணும். சரி. இப்போ இந்த ஹைட்டான இது கிரேன் தூக்குறதுக்கு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. அது என்ன வகையான கிரேன்? அது என்னென்ன வேலைகள் செய்யும்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஒர்க்கு, நம்ம அந்த டவர் லைனு, அப்புறம் அந்த பெரிய பெரிய பில்டிங்கில் ஏசி மாட்டுறது, இந்த மாதிரி வெயிட்டான ஜாப் தூக்குறது, இந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். பாலம் ஒர்க்குக்கு அந்த மாதிரி வேலை. இந்த ஜென்ரேட்டர், பெரிய ஜென்ரேட்டர்லாம் வைக்கிறாங்கல்ல? ஆமாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா அவர் கணக்குங்களா? ஜேசிபி மாதிரி தானே இது? இல்லை, ஜேசிபியோட ரேட் அதிகம் தான். அது அவருக்கு வந்து 3500 கேட்பாங்க. நமக்கு வந்து ஒரு நம்ம கிலோமீட்டர் பொறுத்து இருக்குது. பக்கம் அப்படின்னா 1500, அதுக்கு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் 2500 இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பெரிய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 டன்னுக்கு நான் சொல்கிறேன், 14 டன்னுனா 4500 அந்த மாதிரி இது வரும். பெரிய வண்டிக்கெல்லாம் ஃபிக்ஸ் ரேட் எடுப்பாங்க. இது லென்த் எவ்வளோ நீளம் வரும்? நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி வரும். 30 அடி. சாதாரணமாக ஒரு காரு கொஞ்சம் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா 8 அடியிலேருந்து 10 அடி வரும் கார், இல்லைங்களா? இது வந்து அதை விட 3 மடங்கு அதிகம். ஆமாம். இது ஓட்டுறதுல எவ்வளோ சிரமங்கள் இருக்குது? எப்படி இந்த திருப்புறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமான வேலை தானே, இல்லைங்களா? ஆமாம். இது ஸ்டேரிங் கிடையாதுல்ல, லிவர் கண்ட்ரோல் தான். அப்படிங்களா? கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கரெக்டாக ஓட்டலாம், பண்ணலாம். ஸ்டேரிங்கே கிடையாதுங்களா வண்டி ஓட்டுறதுக்கு? லிவர் கண்ட்ரோல் இருக்குது. லிவர் கண்ட்ரோல் லிவர் தான். மெயின்டெனன்ஸ்லாம் அடிக்கடி மெயின்டெனன்ஸ் வருமா? இல்லை அப்படிலாம் கிடையாது. என்ன அந்த மெயின்டெனன்ஸ்னால் ஆயில் சர்வீஸ் மட்டும் 3 மந்த்துக்கு ஒரு டைம் வரும். சின்ன சின்ன வேலை தான், பெரிய வேலைலாம் அந்த அளவுக்கு நம்ம வராது. வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கும்போது எதாவது அப்செட் ஆகிட்டா மட்டும்தான் உங்களுக்கு பெரிய செலவு. மற்றபடி நம்ம ஆப்ரேட் கையில் தான் இருக்குது, வண்டி ஓட்டுற கையில் தான் இருக்குது. வண்டி கரெக்டாக வச்சுக்கிறதுல இந்த மாடு வந்து கிணத்துல விழுந்துடும், பள்ளத்தில் விழுந்துடும். ஆமாம். யானையெல்லாம் விழுந்துடும். ஆமாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து 18 வருஷம் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன். அனுபவம்னா, நான் சேலத்தில் ஒர்க் பண்ணும்போது நைட்டு ஒரு 10 மணி இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கிற டைமில் வந்து அது முன்னாடி விழுந்துருச்சு. அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எடுக்க முடியல. அப்புறம் அது இறந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்குங்கிற நம்பிக்கையில் அது எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டும் போய் அந்த வேலையை செஞ்சேன். மேலே வந்ததுக்கப்புறம் தெரியுது அது மாடு இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருச்சு. அந்த ஃபீல் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது அனுபவமாக தான் இருக்கணும். ஆமாம். அப்படிதான் கற்றுக்க முடியும். நம்ம அடுத்து இதுக்கு போகணுன்னா நம்ம இப்போ தெரியாத ஒரு வேலைக்கு கூட நம்ம கற்றுக்கணும். நம்ம இதிலேயே இருக்கக்கூடாதுல்ல, போயிட்டே இருக்கணும். அவ்வளோ. சரிங்க, நிறைய தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிரேன் ஆப்ரேட்டரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது, எப்படி அவங்க வந்து வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்றத பற்றி வீடியோவில் பார்த்தோம். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இது பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டு மூவ்மெண்ட் ஆன் பண்ணி போகிறோம். ரோட்டு கீழே இறங்குது. அது பூமை வெளியே போகிறோம்.
பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குது. இது வந்து கிளச்சு, கிளச்சு ஏ, இது பிரேக் பி, பேக் சைடு சி, ஓகேங்களா? பேக் சைடு இது என்ன இப்படி கீர்? ஆமாம், அதுதான் மெயின் கியர். சரி. இது வந்து லோ ஐ, லோ கியரில் போட்டால் லோடு தூக்கிட்டு போது லோ கியரில் தான் போகணும். இது வண்டி மூவிங் எதுல நம்ம? மூவிங் வந்து ஃபஸ்ட் கியரில் போட்டுக்கணும், போட்டு ஐ கியரில் போட்டு நம்ம மூவ் பண்ணிக்கணும். வண்டி மூவ் ஆகும். சரி, இப்போ திருப்புறதுலாம் வண்டி திருப்புறது? இதாங்க. ஓ, இங்கே கீழே. ஓகே. இது ஸ்டேரிங் லிவர். ஸ்டேரிங்கே கிடையாது வண்டிக்கு? ஆமாம். இது வந்து நாலுமே எது எதுக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஸ்டேரிங் லிவரு. சரி. இது முன்னாடி பூமு டவுனு அப்பு, இது வந்து எக்ஸ்ட்ரா பூமு க்ளோசிங்கு, இது ரோப் அரியா பண்ணுறது, ரோப் இறக்குறது ஏற்றுறது. இது ஓகேங்களா? நாலுக்கும் அந்த கீழே கொடுத்துருக்காங்களா? ஆமாம், இது மேப் இருக்குது போட்டுக்கோங்க. ஸ்டேரிங்கு, ரூமு, எக்ஸ்ட்ரா லிஃப்ட்டு, இன்ஜின் மோட்டரோட ரோப். இதுனா இது லிவர், இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. ஹேண்ட் பிரேக். ஆமாம், அப்படியே நிற்க வண்டி. ஆமாம். இது ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? தேங்க்யூ. ம்.